ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆலை இலையில் இலை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா தைக்கிறாங்க. சின்னதாக தையினா பெருசாக போனால் என்னோடய சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து இலை தைச்சி விற்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நாங்களாம் ஆலை இலை போட்டு அதை வந்து நல்லா அமுக்கி ஒரு பதியம் போடுற மாதிரி, அதாவது இலை மடிப்பு இல்லாமல் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தோன்னா எங்கள் பாட்டி தைச்சி கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இலை. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. தைக்கிறாங்க பார்த்தீங்களா தையலில், அது மாதிரி அப்போ ஆலை இலை ரொம்ப ஃபேமஸ்ஸு. போய் புதுசாக இருக்கும் எல்லாம் கொடுவாங்க. இந்த கீழே போட்டு இன்னும் தள்ளி இலை தெரியல, இலை முடியுது லைட்டாக பண்ணல இந்த பத்தில் வருமே காலமாக தைக்கணும் வேலையா. அதுக்கு வெயில் ஏற்பட்டுனா தைக்க முடியாதுன்ட்டு முழுங்கு கேட்குன்ட்டு இன்னும் ஒரு இலை இந்த கடை போதும். அந்த இலை இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் இழுக்கலாமா? எந்த இலையா? இலை இப்படி கொஞ்சம் இழு, லைட்டாக இழுத்து ஒரு இது போடு. இங்கே கேப் வருதுல்ல, வராது. நீ இதை தேய்ச்சிட்டு இழுத்து வை. இந்த இலைக்கெல்லாம் அது முதல்ல தான் 3 இலை போட்டுட்டு தான் அடுத்தது தைக்கும். அப்போ தான் இது வரும். கீழே வை. அங்கே இப்படி குத்தினா சோறு தின்னா மொத்த குச்சியும் வாய்க்குள்ள இருக்கும். இவ்வளோ குச்சியாக குத்துவாங்க? ஒரு இலைக்கு ஒரு குச்சி தான் குத்துவாயா? குத்தும். நீங்கள் ஆலை இலையில் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. பாய், தேங்க்யூ. நீ இலை பார்த்தா நான் என்ன பண்ணுறதா?